வணக்கம் ரித்தி. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கஞ்சா விற்பனை செய்ததாக 3 வட மாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டதாக வெளியான செய்தி உண்மை இல்லை என திருநெல்வேலி மாநகர காவல்துறை தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. சத்தியம் தொலைக்காட்சியில் கைப்பற்ற பொருள் கஞ்சா அல்ல, அது புகையிலை பொருட்கள் தான் என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி மாநகர காவல்துறை பாளையங்கோட்டை காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கட்டிட பணிகள் நடந்து வருகிறது. இன்று வட மாநில இளைஞர்களான உத்தரப்பிரதேசம் சேரன் பத்ராவை சேர்ந்த அசோக்குமார், ராஜேஷ்குமார் மற்றும் மங்கர் சிங் ஆகிய 3 பேர் ஆட்சியர் அலுவலக பாதுகாப்பில் இருந்த காவல்துறையினர் அவர்களை வேலைக்கு வரும்போது சோதனை செய்ததில் அவர்களிடம் சந்தேகத்திற்கு இடமான புகையிலை பொருட்கள் இருந்துள்ளதை கண்டுபிடித்தனர். காவல்துறையினர் அவர்களை பாளையங்கோட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து அவற்றை சோதனை செய்ததில் அவை புகையிலை பொருட்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து சத்தியம் தொலைக்காட்சி அவை புகையிலை பொருட்கள் என ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தது இங்கு குறிப்பிடத்தக்கது ரித்தி. இது தொடர்பாக கோட்பா ஆக்ட் என்று குறிப்பிடுவார்கள். புகையிலை பொருட்கள் சம்பந்தமான சட்டம் இது. இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்படி செய்திகள் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கஞ்சா எதுவும் விற்பனை செய்யப்படவில்லை எனவும் கஞ்சா விற்பனையின் காரணமாக வடமாநில இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் என்ற செய்தி தவறானது எனவும் தற்போது விளக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.